சத்தமே வரலையே. சத்தமே வரலையா? ஏன்னா நாங்க பேசவே இல்லையே. ஆமா, ஒருத்தர் பேசினாரு, அவர் பேசுனது கேட்கவே இல்லை. அப்படிதான் ரெடி பண்ணியிருப்பாங்க போல ஏற்பாடு. இது திமுக பண்ண சதியா? வாங்க விவாதிப்போம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. பிகில் படத்துல விஜய் கேட்கல சத்தமா சத்தமா அப்படிம்பாரு. இன்னைக்கு பல பேரோட மைண்ட் வாய்ஸ் அதுதான், கேட்கல சத்தமா பேசுங்க அப்படின்னு. ஆமா, மைக்கில் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன பேசினாருங்கிறது ஃபர்ஸ்ட் மீடியா அவுட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மைக்கை மாத்தினாங்க, அங்க உள்ள மக்களுக்கு கேட்கலன்னு. அதுக்கப்புறம் மீடியா அவுட்டு கேட்கல, அங்க உள்ளவங்களுக்கு ஓரளவு கேட்டிருக்கும் போல. ஆமா, ஆனா அந்த முதல்ல ஒரு 2 நிமிஷம் பேசினார்ல, அது என்ன பேசினாருங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு மரக்கடையில ஒரு பிரச்சார கூட்டம்னே அதை சொல்லலாம். காவல்துறையோட அனுமதியெல்லாம் வாங்கியிருந்தாங்க. காவல்துறை நிறைய நிபந்தனைகளோட தான் அனுமதியில் கொடுத்துருந்தாங்க. காலையில 10:30 to 11:30 மரக்கடை, அதே மாதிரி 1 to மத்தியானத்துக்கு மேல அரியலூர், அப்புறம் ஈவினிங் பெரம்பலூர்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னன்னா 9:30 மணிக்கு லேண்ட் ஆனாரு விஜய். 9:45 இருக்கும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து. அங்கிருந்து மரக்கடை வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்ப கரெக்டா மைக்க பிடிச்சாரு அப்படின்னா 2:55 தான் அந்த பிரச்சார வாகனத்திலே ஏறினார். அந்த 7-8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கலாம். அதை 5 மணி நேரம் கடந்து வந்திருக்கிறாரு. இது ஸ்மால் மம்மியை பீட் பண்ணிட்டாரா? அவங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்களே, அது 24 hours வந்தாங்க. பட் இது என்னன்னா உண்மையான ஒரு கூட்டம், இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வரைக்கும் ஃபுல்லா தலையில தான் தெரிஞ்சது. கடுகு போலதான் இருந்துச்சு அந்த ட்ரோன் ஷாட் எல்லாம் பாக்குறப்ப. ஊர்ந்து மெல்ல தான் வந்தாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஏன்னா மரக்கடையில இன்னைக்கு முதல் கூட்டம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, நேத்தே விஜய் திருச்சியில தங்கி இருக்கலாம். மரக்கடைக்கு எப்படி சீக்கிரமா போகலாம், அந்த ஹோட்டல்ல இருந்து பிளான் எல்லாம் பண்ணிருக்கலாம். இங்க இந்த ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல தமிழ்நாடு காவல்துறை. ஓகே, நாங்க விமான நிலையத்துல இறங்கி நாங்க பிரச்சார கூட்டத்துக்கு வரோம், அதையும் ரோட் ஷோவே மாத்திட்டாங்க. ஆமா, அதுல மேல நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அமர்ந்தபடியே வரணும், கை அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கை அசைச்சாரு, சாப்பிட்டீங்களான்லாம் கேட்டுட்டு வந்தாரு. அது எப்படிப்பா டாட்டா காமிக்கிறவங்க கை நமக்கே கை வரும், கை அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா காவல்துறை எப்படி நிபந்தனை விதிச்சாங்களோ அதே மாதிரி என் ஆனந்த் டிவிக்கு பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு ஒரு 23 ஒரு கோரிக்கையில் வச்சிருந்தாரு. ஆமா, கர்ப்பிணி பெண்கள், குறிப்பா வயதானவர்கள், உடம்பு முடியாதவங்க யாரும் இந்த இதுக்கு வர வேணாம், நீங்க டிவில இருந்தே யூடியூப்ல இருந்தே நீங்க பாருங்க. அதே மாதிரி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. டிவிக்கு விஜய் வர வாகனத்தை பின்தொடர்ந்து வராதீங்கலாம் சொல்லியிருந்தாங்க. பல பேர் அதையும் கேட்காம வந்துட்டு தான் இருந்தாங்க. நாங்க விஜய் சொன்னாலே கேட்க மாட்டோம், ஆனந்த் தானேன்ட்டு அவங்க பாட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா அந்த மரக்கடைக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம், 10 மணி ஆரம்பிச்சவர் 2:55 தான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாரு. அந்த எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி மேடை ஏறினாரு. ஏறினோடனே ஒரு போர் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போர், ஒரு ஜனநாயக போருக்கு நம்ம தயாராயிட்டோம். ஆமா, எங்களுடைய அன்பால நான் ரொம்ப நெகிழ்ந்து நான் போறேன், ரொம்ப எமோஷனலா நான் இருக்கேன். திருச்சி ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துற ஒரு இடம். இந்த மண்ணை மிதிச்சா நல்லது நடக்கும். அண்ணா இந்த மண்ணை மிதிச்சாரு, எம்ஜிஆர் அந்த மண்ணை மிதிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஏறுவாரியா சொன்னாரு. ஆமா, பெரியார் இங்க வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு உள்ள போனாரு. போனதுக்கு அப்புறம் தான் ஒண்ணுமே கேட்காம போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதுல என்ன தெரியுது அப்படின்னா, திமுகவோட வாக்குறுதிகள் எல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. அப்புறம் சொன்னீங்களே செஞ்சீங்களாங்கிறது ஜெயலலிதா டெம்ப்ளேட் ஆச்சே. அதுதான் எல்லாம் எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அதிமுகவை காலி பண்றதுக்காக ஏதோ பிளான் பண்றாரா என்னன்னு தெரியல. அது ஃபுல்லா அங்க இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அங்க திருச்சியை சுத்தி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு, மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இங்க இல்லை, ஆனா மணல் மட்டும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, இது எல்லாமே அமைச்சர்களுக்கு தான் பணம் எல்லாம் போகுது அப்படின்னு பேசியிருந்தாரு. பரவாயில்லையே, காது ரொம்ப ஷார்ப்பா தான் போல. என்ன ஒண்ணு கேட்கல, கடைசியில கொஞ்சம் மாத்தினாங்க. அந்த ஏதோ ஒரு லிங்க் மாதிரி அதுல மாத்திருக்காங்க, அதுல கொஞ்சம் கேட்டிருக்கு. கடைசியா முடிக்கும் போது நீங்க வாக்குறுதிகள்லாம் இந்த 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க, எல்லாருக்கும் சொன்னீங்க, ஆனா கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோம்லன்னு சொல்லி காட்டுறீங்க. கட்டணமில்லா பேருந்துன்னு ஓசின்னு சொல்றீங்க. அதை விட்டுட்டு நாங்க முடிஞ்ச வாக்குறுதிகள் எது நிறைவேற்ற முடியுமோ அதை தான் கொடுப்போம்.
ஆனால் அடிப்படை வசதிகளில் காம்ப்ரமைஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காருன்னா அடுத்து வந்து இந்த அரியலூர் பெரம்பலூர் இங்கேருந்து இவர் முதல்ல வெளியே போயிட முடியுமா, அடுத்த சனிக்கிழமை என்ன பேச போறாரு, எங்கே பேச போறாருன்னு மீடியா ஃபோக்கஸ் ஃபுல்லாக விஜய்க்கு தான் இருக்கும். அதனால தான் இப்படி பிளான் பண்ணியிருக்கோம்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் நினச்சிருக்கலாம், ஏன்னா வந்து டெய்லி வந்தோம்னா நமக்கான மவுஸ் குறைஞ்சிருமோ, நீர்த்து போயிருமோன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். இந்த சனிக்கிழமையில இன்னொரு டவுட் இருக்கு, என்னன்னா ஒரே நாளில் ஒரு மாவட்டத்தில் 3 இடத்துல பேசுறாருன்னா ஓகே, ஒரே நாளில் 3 மாவட்டத்தில் 4 இடத்துல பேசுகிறோன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் பிளான் பண்ணதில் இப்போ யார் வந்து தடையாக இருந்திருக்காங்கன்னா அவங்க தொண்டர்களே. நீங்கள் போயிடுவீங்களா திருச்சியை தாண்டிங்கிற மாதிரி சுற்றிட்டாங்க. ஸோ இது போலீஸுமே வந்து நிறைய இடத்துல கூட்டத்தை விட்டுருவோம், அப்போதான் அடுத்த வாரத்துக்கு வந்து நம்ம பர்மிஷனில் கெடுபிடி காட்டலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கதாகவும் தகவல் இருக்கு. இப்போ என்னன்னா திருச்சி ஜோனுக்கு ஒரு ஐஜி வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட முன்னாடி பர்மிஷன்லாம் வாங்கினப்ப திருச்சி ஐஜி வந்து இப்போ திருச்சியில் கிடையாது, ஒரு கரூரில் இருக்காரு. காரணம் என்னன்னா திமுகவுடைய அந்த முப்பெரும் விழா வந்து நடக்க போகுது, அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே பண்ண வந்து போயிட்டாங்க. இவங்க எதிர்பார்த்தாங்க தான் கூட்டம் வரும் அப்படின்னு, அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்துருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் காவல்துறை எதிர்பார்க்கலாம் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஆடி தான் போயிட்டாங்களாம். ஓகே சரி விட்டுருவோம், அடுத்த வாரம் பர்மிஷனில் பார்த்துக்கோன்னு சொல்லி நினச்சாங்க போல். இப்போ தான் நாகப்பட்டினத்தில் அடுத்த வாரம் கேட்டிருந்தாரு இந்த அவுரி திடலில் பேசணும் 20ஆம் தேதின்னு, அதுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா திமுகலேருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் தான் ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் யாருக்கும் எந்த விதமான தடையை நாங்கள் ஏற்படுத்தவே இல்லை அப்படின்லாம் சொன்னால் கூட இந்த கூட்டத்தை பார்த்துட்டு திமுக, அதிமுக, என்டிஏ, காங்கிரஸ் எல்லாருமே கொஞ்சம் ஆடி தான் போயிருக்காங்களாம். ஆமாம், ஏன்னா முதல் கூட்டமே இவ்வளோ தூரம் வந்து கூடிய ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்கே வரத்துக்கு, இன்னும் போக போக இந்த மாதம் அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, முதல் டைம் வரப்ப கூட்டம் கூட தான் செய்யும், அது தொடர்ந்து 4-5 கூட்டம் வந்துட்டாங்கன்னா டைலூட் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அவன் இப்போ டிராஃபிக்ல சிக்கின மக்கள்லாம் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு வந்து, ஏன்னா இவரால கோபம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாதி பேர் ஃபிளைட் விட்டாங்களாம் திருச்சியில இன்னைக்கு காலையில, நகர முடியாம நின்று போய் ஃபிளைட்லாம் நின்றுட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆளுங்கட்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, விசிகா திருமாவளவன் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் சொல்றது என்னன்னா, கணிசமான வாக்குகளை வாங்குவார் விஜய்ங்கிறது சந்தேகம் இல்லை, ஆனால் வந்து திமுக கூட்டணிக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, எதிர்கட்சிகள் தனித்தனியாக இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்பாவும் வந்து என்ன சொல்றாருன்னா, வருவாங்க எல்லாரும் பார்ப்பாங்க, மக்கள் வந்து சினிமா நடிகர்னா பார்க்க தானே வருவாங்க, இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு அவர் சொல்றாரு. நம்ம 2011 வடிவேல் வந்தப்பதான் கூட்டம் வந்துச்சு, ஆனா வாக்கா மாறலன்னு அவரே சொல்றாரு போல இருக்கு, எல்லாம் திமுக தோத்து போயிட்டாங்கல்ல, அதனால விஜய் வராரு கூட்டம் கூட தான் வந்து செய்யும், ஆனா வாக்கெல்லாம் மாறாதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா என்னன்னா இன்னைக்கு கூட்டத்துல ஒரு 50% வாக்கு விழுந்தாலே திருச்சியில யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியே மாறிடும். அது வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா இருக்க போறாரு அப்படிங்கிறது புரியுது. அவருக்கு வெற்றி கிடைக்குமாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு. இதுல வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு வேல் கொடுத்தாங்க, அதே மாதிரி கண்ணாடி கொடுத்தாங்க, அதை வாங்கி மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் பொன்னாடை பொக்கையெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுக்கும்போது ரசிகர்கள்கிட்ட வாங்கிட்டாரு. மைக்கு நீட்டினாங்க ஒரு 2-3 சேனல்ஸ், இல்ல நான் என்னோட மைக்ல தான் பேசுவேன்னு பேசினாரு, அதுவும் நமக்கு கேட்கல. அது என்னன்னா மைக்கை நீட்டினோடனே ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டாரு அவரு. ஓ மை காட், அத வைப்ரேஷன் இருக்கும் போல தெரியுது. மீடியா கிட்டே அவர் பேசக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல தான் இருக்காராம் விஜய். மக்கள்கிட்டே வந்து பேசிக்கலாம், அவங்க ஏதாவது கேட்பாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணி தானே டக்குன்னு பேச முடியும். கேட்டீங்கன்னா இப்ப பண்றாங்கல்ல அந்த பிரஸ் மீட், அதுதான் ட்ரை பண்ணலாமே, அது இவருக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது டிஎம்கே வேணா செட் ஆகும், வெளிநாடு கிளம்பி போறப்ப அவங்க ஆட்கள் வச்சு கேள்வி வைக்கலாம். ஆமா, அடுத்த கேள்வி முன்னாடியே பதில் சொல்லிடலாம். பட் இது இவருக்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க போல. சரி, அவர் வந்து இப்ப பேசியிருக்காரு, பட் என்ன பேசினாருங்கிறது போக போக அவங்க ஏதாவது அவுட் கொடுத்தாதான் தெரியும். இப்ப பேசுனதுக்கான ரியாக்ஷன்ஸ் நாளைக்கு வந்து மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். பெரம்பலூர் அரியலூர் போறாராங்கிறது தெரியல. ஆமா, இது வந்து 4 மணி நிலவரம், 6 மணிக்கு மேல கூட நிலவரம் வந்து மாறலாம். இன்னொரு பக்கம் மணிப்பூர் போயிருக்காரு பிரதமர் மோடி. ராகுல் வந்து எதிர்கட்சியில தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவங்க வந்து நினைச்சிருந்தா மறுபடியே போயிருக்க முடியும், ஆனா போகிறதுக்கு மனசே கிடையாது, அந்த கலவரத்தை நிப்பாட்டிருக்க முடியும், நிப்பாட்டுறதுக்கு மனசே கிடையாது, இப்போ வந்து போறாங்க, அது ரொம்ப காலதாமதமான ஒரு முடிவு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா போய் இம்பால்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல சூராச்சந்த்பூர் போறதா இருந்தது. ஆனால் என்னென்னா இப்போ ஹெவி ரெயின் மழை வந்து அடித்து ஊற்றிக்கிட்டு இருந்ததுனால பை ரோடே வந்து போயிருக்காரு சூராச்சந்த்பூருக்கு பிரதமர் மோடி. அங்கே போயிட்டு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அங்கே பழங்குடி மக்கள் நிறைந்த பகுதினால பழங்குடி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அவ்வளவு தைரியமானவங்க நீங்கள்லாம், அதனால் வந்து உங்களுக்கான முன்னேற்றம் தான் என்னோட குறிக்கோள் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அமைதியோட அடையாளமாக நாங்கள் மணிப்பூரை மாற்ற வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பள்ளத்தாக்குலையும் சரி மலைப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இடையிலான அந்த அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு, நான் உங்க கூட இருக்கேன், பிரதமர் மோடி வந்து மணிப்பூர் மக்கள் கூட இருக்காரு, இந்திய அரசு வந்து உங்க கூட இருக்கு, அதனால வந்து அமைதி
நீதிக்கான எல்லா வழியும் பார்ப்போம், வீடுகளை இழந்தவங்களுக்கு வீடு வந்து கட்டித்தரப்படும் இப்படிலாம் வந்து பேசியிருக்காரு. ஆனா 2 வருஷம் கழிச்சு வந்து பேசியிருக்காரு. அந்த மக்கள் நம்புவாங்கல்ல, கடந்த 2 வருஷம் பிரதமர் மோடி கூட தான் நம்ம கூட தான் இருந்தாரு, அரசாங்கம் நம்ம கூட தான், மக்கள் நம்பிடுவாங்கல்ல, அங்க போய் உடனே பேசணும். உடனே 2 வருஷமா இல்லாம இருந்துட்டு இப்ப போனதுனால பேசியிருக்காரு. இதுக்கு அடுத்து நடவடிக்கைகள் உண்மையிலே வந்து அங்க மக்களோட இருக்க போறாங்களா இல்ல திரும்ப இந்த மாதிரி கை கழுவி விட்டுற போறாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமா, இன்னைக்கு காலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தை பத்தி ஆய்வெல்லாம் நடத்தியிருக்காரு. அதிகாரிகள் கூட சுமார் இதுவரைக்கும் ஒரு 7 லட்சத்துக்கு மேல மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கான். இன்னும் விரைவா பல லட்சம் மனுக்களுக்கும் தீர்வு காணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கான மீட்டிங் வந்து காலையில போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு 5:30 மணிக்கு மேல இளையராஜாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. கச்சேரியா? ஆமா, அந்த சிம்பனி எல்லாம் வாசிக்க போறாரு. அதுக்கு பெரிய டிமாண்ட் டிக்கெட்டுக்கு எல்லாமே. ஆமா, ஓகே. அதுக்கு வந்து ஸ்டாலின் வராரு, உதயநிதி வராங்க, அதே மாதிரி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எல்லாருமே வராங்க. இந்த சிம்பனி வெளிநாட்டுல போய் வாசிச்சால, இப்ப தமிழ்நாட்டுல முதல் முறையா வாசிக்கப்பாருன்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் ரொம்ப காத்திருக்காங்க. ஓகே, மேபி நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல வாசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதே மாதிரி முதல்வர் வந்து ஒரு மடல் எழுதியிருக்காரு. இந்த முப்பெரும் விழா செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு கரூர்ல நடக்குது இல்ல, அதுல வந்து என்னன்னா நம்மளோட கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் கிடையாது, பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குற கூட்டம் கிடையாது, நம்மலாம் லட்சிய வீரர்கள் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து எழுதியிருக்காரு. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் வந்து எழுதியிருக்காரு போல விஜய் குத்துற மாதிரி. ஆனா முதலமைச்சர் ஆகட்டும், டிஎம்கே சகாக்கள் ஆகட்டும், எல்லாருமே விஜய் லெஃப்ட டீல் பண்ணா கூட இன்டைரக்டா வந்து விஜய் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது திமுக இருக்கட்டும், இல்ல வந்து என்டிகே இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். அதான் வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க டிஎம்கே. அப்புறம் ஏன் இவருக்கு வந்து இந்த மாதிரியான நிபந்தனைகள்? ஏன்னா விஜய் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மடல் அவர் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் தமிழ்நாட்டு வரலாற்றிலே யாருக்கும் இல்லாதபடி நிபந்தனை எல்லாம் விதிச்சிருக்காங்க அப்படின்லாம் போட்டுட்டு தான் கிளம்பி வந்திருக்காரு. சரி, ஓகே, பார்ப்போம், போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. உங்களுடன் ஸ்டாலின் பத்தி பேசணும்ல, அது அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வைகை ஆற்றுல அதோட மனுக்கள் ஒரு கிட்டத்தட்ட 50 மனுக்களை வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அது வந்து யார் போட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களாம். நில அளவைத்துறை ஊழியர், அரசு ஊழியர் முத்துராஜ், இவர் தான் வந்து போட்டாரு, அங்க கொண்டு போய் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை சிவகங்கை காவல்துறை கைது பண்ணியிருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு. ஓகே. அப்படியே நேபாள் பக்கம் போனோம்னா, நேபாளில் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுஷீலா கார்கி இவங்க தான் வந்து நேபாள் உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதி. அவங்க இப்போ முதல் முறையா ஒரு பெண் வந்து அந்த இடைக்கால பிரதமராக அங்கே நியமிச்சிருக்காங்க. பிரதமராகவே எந்த பெண்ணுமே இருந்ததில்லை. இப்போ இடைக்கால பிரதமர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துல சுஷீலா கார்கி இருக்காங்க. இவங்க கரப்ஷனுக்கு எதிராக நிறைய தீர்ப்புகள் கொடுத்ததுனால ஜென்சி போராட்டக்காரர்கள் இவங்களை நம்புறாங்களாம். ஸோ அதனால ராணுவம் இந்த முடிவை எடுத்து அவங்களை வந்து பதவியுமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க, நாடாளுமன்றத்தையே கொளுத்துனாங்க, பிரதமர் உள்ளிட்ட எல்லாருமே உயிருக்கு பயந்தெல்லாம் வெளியே போனாங்க. அதற்கு பிறகு அந்த கூட்டம் வந்து அடங்காம பொதுமக்களோட அந்த இதுக்கு எல்லாமே சேதம் விளைவிச்சாங்க. நிறைய பணக்கார வீட்டுக்கெல்லாம் போய் அந்த இருக்க உடமையெல்லாம் கூட வெளியெடுத்துட்டு வந்து போயிருக்காங்க. இப்படியும் மாறி இருக்கு. ஒரு தலைவர் இல்லாத கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம போயிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிருக்கு. ஆமா, இப்போ தலைவராக வந்து பதவி எடுத்துருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா சிறையில் இருக்கிற நிறைய கைதிகள் தப்பிச்சிட்டாங்க நேபாளத்துல. ஆமா, இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சில உள்ள வந்து பூந்திருக்கிறாங்க இளைஞர்கள் போராட்டத்துக்குள்ள. அவங்க தலைவர்கள் உள்ள இருந்திருக்கிறாங்க, அவங்கள வந்து வெளியே விடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இளைஞர்களோட தன்னெழுச்சி போராட்டத்தை பல பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கதையும் நம்ம இதில் பார்க்க முடிஞ்சது. ஒரு சிறையில இருந்து 15,000 பேர் தப்பிச்சு போயிருக்காங்களாம். இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்திருக்காங்க அந்த சிறைக்கு. ஏன்னா வெளியே சோறு கிடைக்கலங்கன்னா. இல்ல, எனக்கு 2 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கீங்க, இப்போ நிச்சயமா நீ யாரையெல்லாம் தப்பிச்சு போன எல்லாத்தையும் பிடிச்சி போடுவீங்க, திருப்பி அதிகபட்ச தண்டனை கொடுப்பீங்க. எதுக்கு? நான் ஏற்கனவே பாதி தண்டனை காலத்தை அனுபவிச்சிட்டேன், மீதி தண்டனை அனுபவிச்சு நான் வெளியே நல்லபடியா போறேன்னு அவர் மட்டும் தான் சிறைக்கு திரும்பி இருக்காரு. 15,000 பேர்த்துல ஒரே ஒருத்தர் திரும்பி வந்திருக்காருன்னு அந்த ரேஷியோ நம்ம பார்க்கணும் இங்க. ஆமா, அதுல இன்னொரு பக்கம் வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் போர் அதுவுமே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு ரஷ்யா சொல்லி அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ பேச்சுவார்த்தையை நிறுத்துறோம் அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்குமோங்கிற ஒரு அச்சம் தான் வந்திருக்கு. வாய்ப்பு என்பது வடை மாதிரி, நாம தான் காக்கா போல போய் தூக்கணும். பீஸா மாதிரி வீடு தேடி வரணும்னு காத்திருக்க கூடாது. அது என்னப்பா, வடை கூட தான் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வரும். ஏன்டா 3 ரூபா பிஸ்கட்டை வாங்கி போட்டுட்டு பெரிய மதர் தெரசா ரேஞ்சு உன்னை நினைச்சுக்கிற? ஸ்ட்ரீட் டாக்ஸ் பாவங்கள். வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுத்தது ஒண்ணுதான், வாழ்க்கை முழுவதும் நீ கத்துக்கிட்டே இருக்கணும். கையில் கைபேசி இல்லாத போதுதான் நிஜமாகவே கை ஒடிந்த மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு விஜய் காலையில அந்த
டிவிகேயோட யூடியூப் சேனல்ல உங்க விஜய் வரேன்ட்டு அதே ரிப்பீட்டா கேட்டு கேட்டு பாடி வரும். ஆமா, அந்த பாட்டு தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன பேசினாருங்கிறது நமக்கு தெரியல. சரி, நம்மளும் பேசுவாரு. ஏன்னா விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் நடக்க போகுது. நிறைய நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இதுக்கு கூட. நம்ம இன்னும் ஸ்டுடியோ விட்டு கிளம்ப முடியாத ஒரு சூழல். அது காரணம் யாரு? இது விஜய் செய்த விஜய். சரி, ஓகே. ஆனா என்னன்னா, ஒரு முதல் கூட்டத்தை ஒரு மாஸ் காட்டி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு சூறாவளி மாதிரி தான் வந்து கிளம்பி இருக்காரு தமிழ்நாட்டு அரசு. சூறாவளி கொஞ்சம் வேகமா வரும், இவர் மெதுவா வந்திருக்காரு. அது ஓகே, சூறாவளி கிளம்பியது அது ஒரு ஸ்பூஃப் பாட்டாவும் வந்திருக்கு தமிழ் படத்துல. அதனால இதெல்லாம் எப்படி கிளம்பி இருக்குங்கிறது போக போக தான் 2026 மே மாசம் நமக்கு தெரிஞ்சிடும். சொல்ல புதுசா ஒரு அலை வந்து கிளம்பி இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால சூறாவளி கிளம்பியதுங்கிற விருதை விஜய்க்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.